வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம சூரியன் எப்படி உண்டாச்சுன்றத பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தெர்மல் நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஹைட்ரஜன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஹைட்ரஜன்ல பார்த்தீங்கன்னா 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. ஐசோடோப்ஸ்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. 3 வகைகள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன்ல பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா புரோட்டியம், 2வது டியூட்டீரியம், 3வது பார்த்தீங்கன்னா ட்ரைட்டியம். இதுல நம்ம முக்கியமா டியூட்டீரியமும், ட்ரைட்டியமும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போறோம். இந்த டியூட்டீரியம்ல பார்த்தீங்கன்னா 1 புரோட்டான், 1 நியூட்ரான், 1 எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவே ட்ரைட்டியம்ல பார்த்தீங்கன்னா 1 புரோட்டான், 1 எலக்ட்ரான் ஆனா 2 நியூட்ரான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுல அந்த டியூட்டீரியமையும், ட்ரைட்டியமையும் பார்த்தீங்கன்னா 2யும் சேர்த்து அதிகமான ஹீட் பார்த்தீங்கன்னா குடுக்குறோம். அப்படி குடுக்குறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெளி லேயர்ல இருக்க அந்த எலக்ட்ரான் ஒண்ணு இருந்துச்சுல டியூட்டீரியம்லயும், ட்ரைட்டியம்லயும் அது பார்த்தீங்கன்னா வெளிய போயிடும். அதாவது கலண்டுட்டு பார்த்தீங்கன்னா போயிடும். இத தான் அயோனைசேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ வெறும் 2 புரோட்டான், 3 நியூட்ரான் பார்த்தீங்கன்னா மொத்தமா இருக்கு. அதாவது 1 புரோட்டான், 1 நியூட்ரான் பார்த்தீங்கன்னா டியூட்டீரியம்லயும், ட்ரைட்டியம்ல பார்த்தீங்கன்னா 1 புரோட்டான், 2 நியூட்ரான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இத தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிளாஸ்மான்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது சாலிட், லிக்விட், கேஸ் மாதிரி 4வது ஸ்டேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா இப்படி தான் உண்டாகும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 புரோட்டானுக்கு 1 நியூட்ரான்ன்ற விகிதத்தில பார்த்தீங்கன்னா 2மே சேரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகுறதுக்கான முறை. அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு அதுங்க ஸ்டேபிள் ஆகணும். ஸோ 1 புரோட்டானுக்கு 1 நியூட்ரான்ன்ற விகிதத்தில பார்த்தீங்கன்னா சேரணும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா 2 புரோட்டான், 3 நியூட்ரான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால இந்த 2 புரோட்டான், 2 நியூட்ரான் பார்த்தீங்கன்னா சேர்ந்துரும். அதத்தான் நம்ம ஹீலியம்னு சொல்லுவோம். இன்னும் 1 நியூட்ரான் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த ப்ராசஸ் பேரு தான் பார்த்தீங்கன்னா தெர்மல் நியூக்ளியர் ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த தெர்மல் நியூக்ளியர் ஃபியூஷன்ல இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப ஹீலியமும் தனியா ஒரு நியூட்ரானும் உருவாகுதுல. இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப என்ன நடக்கணும், அதிகப்படியான கதிர்வீச்சு பார்த்தீங்கன்னா வெளியாகும். அந்த கதிர்வீச்சு எப்படி வெளியாகும்னா பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பத்துல பார்த்தீங்கன்னா வெளியாகும். அந்த வெப்பம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சு. அந்த கதிர்வீச்சுல வெளியே வர வெப்பம் தான் பார்த்தீங்கன்னா சூரியனோட ஒளி. இப்படி தான் பார்த்தீங்கன்னா பல நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடியா சூரியன் எப்படி வேலை செய்யுதுன்றதுக்கு. நன்றி.